அதிமுக ஆட்சியில ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். மருத்துவமனையோட 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. எந்த ஆட்சியிலாவது உண்டா? இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையா அந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, நம்முடைய அதிமுக ஆட்சியில நம்முடைய கோவை மாநகரத்தில், கோவை மாவட்டத்தில் மட்டும் 5 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 5 கல்லூரி. உங்களால ஒரு கல்லூரி கொடுக்க முடிஞ்சதா? கொடுக்கலீங்களா? ஒண்ணு கூட கொடுக்கலப்பா, ஒண்ணும் கொடுக்கல. தம்பி இருக்க, எப்பொழுது பார்த்தாலும் தம்பி, அண்ணன், அர்ஜுன எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவார். எல்லா எம்எல்ஏ என்கிட்ட கூட்டிட்டு வந்துருவார் நம்ம முதலமைச்சர் இருக்கும்போது. அப்படி அதிமுக ஆட்சியில ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் கோரிக்கை வச்சு நம்ம கோவையில மட்டும் 5 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அரசு கலை கல்லூரிகள் அதிகமா திறந்தது அதிமுக ஆட்சியில. சட்ட கல்லூரி 7 திறந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையத்தோட 3 திறந்திருக்கிறோம். கால்நடை பூங்கா 1000 கோடியில சேலம் மாவட்டத்தில் திறந்திருக்கிறாங்க. பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, ஐடி, பாலிடெக்னிக் கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிமுக ஆட்சியில உயர்ந்தது. எங்க பார்த்தாலும் டிகிரி படிச்சிருக்காங்க, நம்ம பையன் பட்டப்படி படிச்சிருக்கிறாங்க. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு பட்டப்படி படிச்சு இன்றைக்கு உயர்ந்த நிலைக்கு வர ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில என்ன கேட்டிருக்கிறீங்க? பார்த்தாங்க, கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நாம் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் என்னிடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலை கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், இதுல ஒரு 225 ஏக்கர் இருக்குது. அந்த அருப்புக்கோட்டையில இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. இந்த பயிர் வகைகள்லாம் இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மானாவாரி பயிர், அந்த பயிர் எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்புக்கோட்டையில் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குது. அதை இப்ப சிப்காட்டுக்கு ஒதுக்க பாக்குறாங்க. சிப்காட்டுக்கு தனியா நிலம் எடுத்து ஒதுக்குங்களேன். இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்திருக்குது. இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும். மானாவாரி, பருத்தி, கடலை, இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால்
அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் கொடுப்பதற்காகத்தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க. அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது. விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள், நீ எப்படியாவது பேசி தடுங்கன்று. நான் ஒரு விவசாயியா இருக்கின்றேன், விவசாயியுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். இன்னைக்கு விவசாயிகள் இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி நிலையம் மிக மிக முக்கியம். இந்த அரசாங்கத்தில் எதுவுமே தெரியாத ஒரு முதலமைச்சர், எந்த டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது. சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவருடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அதை அறிந்து அரசு செயல்படுகிற ஒரே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் இருந்தது. ஆனா இன்றைய முதலமைச்சர் அப்படி அல்ல. குடும்ப மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதுதான் ஆட்சி நடத்துறார். மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற 2026 வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இன்னும் நீதிமன்ற இழப்பீட்டு தொகையை வழங்க தீர்ப்பளித்தும் இதுவரை அந்த நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவில்லை. அதுவும் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அதிமுக அரசு உங்கள் துணையோடு வந்த பிறகு அந்த மக்களுடைய குறைகளும் நீக்கப்படும்.